ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன போடணும்னு சரியாக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா கிச்சன். எங்கள் பொண்ணு செய்த கேக் அருமையான பிஸ்கெட் கேக்கு, ரொம்ப டேஸ்டியானது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை ஒரு கப் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையாக நல்லா கிரைண்ட் ஆகிருக்குது. சர்க்கரை கிரைண்ட் பண்ண அப்புறம் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. போர்போன்னு 2 வேறு பிஸ்கெட்டுங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன பிஸ்கெட் வேணுமோ எடுத்து இப்படி பிச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிறதுல அந்த கிரீம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கிரீம் தனியாக, பிஸ்கெட்டுங்க தனியாக வச்சு அதுவும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் எல்லாம் நல்லா. இப்போ மைதா மாவு ஒரு கப்பு அதிலே வச்சுருக்கோம் பாருங்கள். கிரைண்ட் பண்ண பிஸ்கெட்டும் அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும்னா பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா பால் ஊற்றிக்கோங்க. பேக்கிங் சோடா, காலேஜ் பேக்கிங் பவுடர், காலேஜ் பண்ணி வெண்ணிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தடவி அதில் மைதா மாவு இருக்குது இல்லையா, அதுவும் தடவிக்கோங்க. தடவி நல்லா வரும் கேக்கு. தடவி அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு அதை மூடிடுங்க. 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அந்த பவுலில் இது போட்டு குக்கரில் 25 நிமிஷம் வைங்க. 30 நிமிஷம் வேகட்டும். மீடியமாக வைங்க. ஃபாஸ்ட்டாகவும் வேணாம், ஸ்லோவும் வேணாம். அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெந்துடுச்சு. உங்களுக்கு வேகலைன்னா திருப்பம் கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பொண்ணு